நான் உன்னை தாயின் வயிற்றிலே உருவாக்கும் முன்னே. சொல்லுங்க பார்க்கலாம், உருவாக்கும் முன்னே. இந்த பில்டிங் வர முன்னாடியே இந்த பில்டிங்கை நம்ம பார்த்தோம். எதில் பார்த்தோம்? ப்ளூ பிரிண்ட்ல பார்த்தோம். ஒரு ப்ராடக்டை வாங்கி கையில் எடுக்க முன்னாடியே நம்ம அதை எதில் பார்க்குறோம்? வாங்கக்கூடிய பிளாட்ஃபார்மில், அமேசான்லையோ இல்லை அந்த பாக்ஸ்லையோ இல்லை அந்த கேட்லாக்லையோ நம்ம பார்க்குறோம். ஒரு கார் கைக்கு வர முன்னாடியே அதோட ப்ரௌச்சரில் பார்க்குறோம். இந்த உலகம் நம்மளை பொதுவாக எப்படி தான் பார்க்க முடியும்னா, கைக்கு வந்த பிறகு கண்களில் பார்க்கக்கூடிய அளவில் நம்ம அப்படி வந்து நின்ன பிறகு தான் பார்க்க முடியும். ஆனால் நம்ம வெளிப்படும் முன்னாகவே, இன்னும் சொல்லணும், உருவாகும் இல்லை, நம்மளை அம்மா வயிற்றுல வச்சதே யார் தான்? கர்த்தர் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நாம பிறக்கல. அம்மா அப்பா பிளான் பண்ணி நம்மளை கொண்டு வரல. நம்மளை கொண்டு வந்து நம்மளை வயிற்றுல வச்சதே யாரு தான்? கர்த்தர். அதனால தான் அவர் ஒரு வேர்டு சொல்றாரு, நீ உருவாகவில்லை, நான் உன்னை என்ன செய்தேன். அந்த வேர்டை வாசிக்கலாம். நான் உன்னை தாயின் வயிற்றிலே உருவாக்கும் முன்னே. அப்ப நான் தான் உன்னை என்ன செஞ்சேன்? அம்மா அப்பா ஒருவேளை சொல்லிடலாம், உன்னை எதுக்கு பெத்தேன்னு தெரியல, அம்மா அப்பா சொல்லலாம். கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. உன்னை பெற்றதை விட ஒரு பையனை பெற்றிருக்கலாம், உன்னை பெற்றதை விட ஒரு பொண்ணை பெற்றிருக்கலாம். அப்படி அம்மா அப்பா சொல்ல கவலைப்படாதீங்க. நீ பிறந்ததுல பிரயோஜனம் இல்லைன்னு அம்மா அப்பா சொல்லலாம். கவலைப்படாதீங்க. ஒருவேளை உங்களுக்கே கொஸ்டின் இருக்கலாம், நான் ஏன் உருவானேன், நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் இந்த உலகத்துல வந்திருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, என்ன குறித்து என்னன்னு தெரியல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ உருவாகல, உங்க அப்பா அம்மாவும் திட்டமிடல, உன்னை உருவாக்கினது நான் தான். கரங்களை உயர்த்தி நல்ல நிச்சயத்தோட சொல்லுங்க, நான் சாதாரணமா நானா பிறக்கல, என்னை உருவாக்கினவர் கர்த்தர். அந்த வார்த்தை எல்லாரும் வாசிக்கலாம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே ஐ நோ ஹவ் யூ வில் பி. நீங்க இந்த சாயல் இருப்பீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். ஆமென். கர்த்தரோட வார்த்தை வரும்போது அலட்சியமா நினைக்காதீங்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க இப்படிப்பட்ட சாயல் இருப்பீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். நீங்க இப்படி ஆராதிப்பீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். விக்கிரக ஆராதனை குடும்பத்துல பிறந்திருந்தாலும் நீங்க கர்த்தரை ஆராதிக்க வருவீங்கன்னு கர்த்தருக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, அவர் உங்களை முன்னமே அறிந்தார். இதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டா பவுல் சொல்றாரு, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே அவர் என்னை அறிந்தார். ஹல்லேலூயா. ஆராதனைக்குள்ள வந்த பிறகு கர்த்தருக்கு முன்னாடி நம்மளை நல்லா தாழ்த்திடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பெருமை, அலட்சியம் இதெல்லாம் தூரத்துக்கு குப்பையில் போட்டுட்டு சாதாரணமான ஆள் நினைச்சிட்டா நம்ம நல்லா இருக்கலாம். கை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எனக்கு நல்லா தெரியணும், என்னை அவருடைய கண்கள், எங்க அம்மா அப்பா திருமணமான பிறகு சில பிள்ளைங்க மூத்த பிள்ளைங்களா பிறந்திருக்கலாம், சில ரெண்டாவது பிள்ளைங்களா பிறந்திருக்கலாம், சிலர் கடைசியா பிறந்திருக்கலாம். சிலது வேண்டான்னு சொல்லி அபார்ஷன் பண்ண போகும்போது டாக்டர் சொல்லிடுவார், என்ன சொல்லிடுவாரு? வேண்டாம், இந்த பிள்ளை நீங்கள் அபார்ட் பண்ண அவங்க உயிருக்கே பாதிப்பு. அப்படி யாராவது பிறந்திருந்தா ரொம்ப சந்தோஷம். அவங்களை குறித்து பெரிய தெய்வ திட்டம் இருக்குது. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தப்பி பிறக்கல, கர்த்தர் தான் உங்களை பிறக்க வச்சா. ஹல்லேலூயா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது தாய் கருவிலே, தரிசனம் உருவானது. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது தாய் கருவிலே, தரிசனம் உருவானது. கைகள் அசைத்து எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவமக்கு நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசை. தாய் உருவாகும் முன்னே, தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பேருருவாகும் முன்னே அழைத்தீரையா. அல்லேலூயா. நாம் சாகாமல் இருப்பது யாருடைய கிருபை? நம்ம பிறந்ததோட கிருபை, நம்ம வளர்ந்ததோட கிருபை. அல்லேலூயா. பவுலை குறித்து அடிக்கடி நான் நினைச்சு பார்ப்பேன். அவன் எப்பொழுது சாவான் என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் வசனம் பிடிச்சது எப்படி பார்த்துட்டு இருந்தாங்களா? ஏற்கனவே இவன் கடல்ல சாக வேண்டியவன், இவன் கடல்ல தப்பிச்சு எங்க வந்து சேர்ந்தாச்சு? கரைக்கு வந்து சேர்ந்தாச்சு. கரைக்கு வந்து இவனை விடலை. இவனை எது கொத்திருச்சு? ஒரு விரியன் பாம்பு கொத்திருச்சு. அதனால எப்படி பார்த்துருந்தாங்களா? எப்படி சாவான்.
இயேசுவையும் அப்படி தான் பார்த்துருந்தாங்க. எப்பொழுது சாவார், செத்துட்டாரான்னு பார்க்கறதுக்கு நம்ம பல்ஸ் பார்ப்போம். அவர் எப்படி பார்த்தாங்க? ஈட்டியை வச்சு குத்தி ரத்தம் வருதா தண்ணி வருதான்னு பார்த்தாங்க. எப்படி செக் பண்ணிக்காங்க பாருங்க. இப்படி ஒரு கூட்டம் இருக்கு. உங்களை அப்படி பார்க்குறாங்கன்னு நீங்கள் பாக்கியவான்கள். உங்களையும் அப்படி பார்க்குறாங்கன்னு நீங்கள் பாக்கியவான்கள். இவன் எப்போ சாவா கொஞ்சம் மெலிஞ்சிட்டா சொல்லிடுவாங்க, இவன் ஆள் தாக்கு பிடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் 2-3 வியாதி இருக்குன்னு யார்ட்டாவது தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லிட்டீங்கன்னா அப்போ கொஞ்ச நாள்ல போய் சேர்ந்துருவான். இவனுக்கு இப்போ ஏதோ சாவு வந்துருச்சு போல நினைப்பாங்க. கர்த்தர் நிச்சயமாக நம்மை பலப்படுத்தி அவர் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய திட்டங்களை நிறைவேற்றும் முன்பாக ஒருவரும் இந்த பூமியிலிருந்து நம்ம எடுக்க முடியாது. ஹல்லேலூயா. மரணத்திற்கு முன்னும் காக்கிறவர், மரணத்தின் விளிம்பிலும் காக்கிறவர், மரித்தாலும் கூட எழுப்ப வல்லவர். அவருடைய சித்தம் நிறைவேறும் முன்பாக ஒருவரும் நம்மை அழிக்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த சாயல் இருப்போன்னு ஆண்டவருக்கு முன்னாடியே தெரியும். இன்னும் 10 வருஷம் கழிச்சு எப்படி இருப்போன்னு ஆண்டவருக்கு முன்னாடியே தெரியும். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு அந்த செய்திக்கு நம்ம திரும்ப வரலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம தியானிக்கிறோம். கடந்த வாரத்தில் அதில் 2 பகுதியை பார்த்தோம். ஒன்று, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன். ரோமருக்கு நிருபம் எழுதும்போது கொஞ்சம் கம்பீரமா இந்த வார்த்தையை பவுல் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, நான் உலகத்திற்கு ஊழியக்காரன் அல்ல, நான் ஊதியத்திற்கு ஊழியக்காரன் அல்ல, நான் கனத்திற்கு ஊழியக்காரன் அல்ல, நான் மாம்ச நன்மைகளுக்காக ஊழியம் செய்கிறவன் அல்ல. நான் யாருக்கு ஊழியக்காரன்? இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரன். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நாமும் கூட நம்முடைய ஊழியக்காரனை பார்க்கிற விதமும் கூட இப்படி தான் பார்க்கணும். இவர்கள் யாருக்கு ஊழியக்காரர்கள் அப்படி சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எங்க பாஸ்டர் இயேசுவுக்கு ஊழியக்காரன் சொல்றவங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையாகவே எங்களை அழைத்தது யாரு தான்? இயேசு தான் எங்களை அழைத்தது. கர்த்தர் தான் எங்களை அழைச்சார். அவர் அழைக்கலைன்னா என்னைக்கோ நாங்கள் இதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணிடுவோம்? ஓடிய போயிடுவோம். வேண்டாம்ப்பா, இந்த ஊழியம் ரொம்ப கஷ்டம், ஜனங்களை நடத்துறது ரொம்ப கஷ்டம், மக்களை நடத்தி கொண்டு வர கஷ்டம். சபை ஊழியம் என்றால் கடினமான காரியம். ஒரு பிரசங்கத்தை திரும்பி ஒரு தடவை கூட என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. வாரம் வாரம் நாங்கள் சுட அல்வா கொடுத்துட்டே இருக்கணும். சுவிசேஷகராக இருந்தால் ஈஸி, திருப்பிரசங்கியாக இருந்தால் ஈஸி. இந்த ஊரில் பண்ணிட்டு இன்னொரு ஊரில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், அது ஈஸி. ஆனால் சபை ஊழியம் பல காரியம் இருக்குது. ஆனால் இதில் ஒன்னே ஒன்று அடிக்கடி காட்டுவார். இவரா உன்னை அழைச்சாரு, அவனா உன்னை அழைச்சான், அவளா உன்னை அழைச்சா, உன்னை அழைத்தது யாரு? கர்த்தர். அதனால ஒரு நிச்சயம் இருக்கும், அழைத்தவர் உண்மை உள்ளவர். கரங்களை வச்சு சொல்லுங்க, அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் சொல்ற தெளிவா சொல்லுகிறாரு, நான் யாருக்கு ஊழியக்காரன்? இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரன். 2வது, நான் எதற்காக அழைக்கப்பட்டேன்? மிக தெளிவா இருக்குது. ஏதோ ஒரு ஊழியத்துக்காக சொல்ல தெள்ள தெளிவாக சொல்கிறார். அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்தி சொல்ற. என்ன ஊழியத்துக்காக? அப்போஸ்தல ஊழியத்துக்காக. இதெல்லாம் கடந்த வாரம் பார்த்தோம். 3வது பார்த்தோம், தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்ட பவுல். கை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இன்னைக்கு அந்த பிரித்தெடுத்தலை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும், நாம் எல்லாரும் வாக்குத்தத்த தலைமுறைகள். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், என்ன தலைமுறைகள்? வாக்குத்தத்த தலைமுறைகள். வாக்குத்தத்த தலைமுறைகள் அப்படின்னா, நம்ம ஃபேமிலியில நிறைய பேர் பிறந்திருக்கிறாங்க, அவங்க ரட்சிக்கப்படவும் இல்லை, சிலர் ரட்சிக்கப்படாமலே மரிச்சும் போயிட்டாங்க. ஆனா அவங்களோட பிறந்த நம்மை மட்டும் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறபடினால் கர்த்தர் நம்மளை என்ன தலைமுறை வச்சிருக்கிறாரு? வாக்குத்தத்த தலைமுறை. குறிப்பாக சொல்றேன், ஆதாமுக்கு எத்தனை பையங்க? 3 பையங்க. எத்தனை பேரு? 3 பையங்க. அதுல காயின் இருக்கிறாரு, ஆபேல் இருக்கிறாரு, இன்னொருத்தர் இருக்கிறாரு சேத். ஆனா காயின் ஆண்டவருக்கு பிரியமே இல்லை. ஆண்டவருடைய கண்கள் அவனை உற்சாகமாய் பார்க்கவில்லை. எப்பவும் அவனுக்குள்ள எரிச்சல் இருக்கும். அதனால ஆண்டவர் அவனை ரொம்ப விரும்பல. அவனே அங்கீகரிக்கல, அவன் காணிக்கை அங்கீகரிக்கல. 2வது ஆபேல் இருக்கிறான், அவனை ஆண்டவர் நேசித்தார். ஆனால் அவன் சகோதரன் அவனை என்ன செஞ்சுட்டான்? கொலை பண்ணிட்டான். 3வது ஒருத்தர் பிறக்கிறான், யாரு? சேத். அப்போ இந்த 3 பேர்ல யாரை தான் கர்த்தர் பிரித்தெடுக்கிறார்? சேத். சேத்துக்கு பல பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அப்படி பிள்ளைகள் பிறந்துட்டே இருக்கிறாங்க. அதுல ஒருத்தன் ஏனோக்கை ஆண்டவர் பார்த்தார். 7 தலைமுறை தாண்டி அந்த ஏனோக்கை கர்த்தர் பிரித்தெடுக்கிறார். ஏனோக்குக்கும் நிறைய பிள்ளைங்க பிறக்கிறாங்க. அதுல ஒருத்தனை கர்த்தர் பார்க்கிறார், யாரு? நோவா. நோவாவுக்கு 3 பையங்க. யாரெல்லாம்? சேம், ஹாம், யாப்பேத். இதுல யாப்பேத்தை குறித்து இல்லை, ஆனா காமை குறித்தும் இல்லை. யாரை குறித்து கர்த்தருடைய திட்டம்? சேமை. அவனை கர்த்தர் பிரித்தெடுக்கிறார். சேமுக்கு பல பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அதுல ஒருத்தன் குடும்பத்து மேல கர்த்தருடைய கண்கள் வருகிறது, ஆபிரகாம். ஆபிரகாமை கர்த்தர் பிரித்தெடுக்கிறார். ஆபிரகாமுக்கு கேத்தூரால்னு ஒரு மறுமனையாட்டி இருக்கிறார், அவளுக்கு நிறைய பிள்ளைங்க பிறக்கிறாங்க. ஆகாரை சேர்த்து கொண்டா, அவளுக்கு இஸ்மவேல் பிறக்கிறான். ஆனா வாக்குத்தத்த பிள்ளை யாரு தான்? ஈசாக்கு. அவனை பிரித்தெடுக்கிறாப்புல. ஈசாக்குக்கு எத்தனை பிள்ளைங்க? ட்வின்ஸ். யாரெல்லாம்? ஏசா, யாக்கோபு. இந்த 2 பேர்ல கர்த்தர் ஒருத்தரை பிரித்தெடுக்கிறார். யாரை பிரித்தெடுக்கிறார்? யாக்கோபை பிரித்தெடுக்கிறார். யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைங்க. இந்த 12 பிள்ளைங்களை 3 கோத்திரங்களை கர்த்தர் வேறு வேறு ஊழியங்களுக்காக பிரித்தெடுக்கிறார். இதை நல்லா கவனிக்கணும். 3 பிள்ளைகள். ஒருத்தன் யோசேப்பு, ஒருத்தன் லேவி, ஒருத்தன் யூதா. யோசேப்பை கர்த்தர் எதற்காக பிரித்தெடுத்தாருன்னு சொன்னா,
என் குடும்பம் அழியக்கூடிய அளவில் ஒரு பஞ்சம் உண்டாகும். அந்த பஞ்ச காலத்தில் இந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ஒருத்தனை பிரித்தெடுத்து இவர்களுக்கு 13 வருஷத்துக்கு முன்னாடியே எகிப்துக்கு அனுப்பிட்டு அவன் மூலமா இந்த குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அப்ப யோசேப்பை எதற்காக காப்பாற்றினார்? எதற்கு இந்த குழி, எதற்கு இந்த அவமானம், எதற்கு இந்த சிறைச்சாலை, அடிமைத்தனம் எல்லாம் சொன்னா இந்த மொத்த குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்காக 13 வருஷத்துக்கு முன்னாடியே கர்த்தர் பிரிச்சு எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொரு கோத்திரம் இருக்குது, யாரு? லேவி. இந்த லேவியை கர்த்தர் எதற்காக பிரித்தெடுத்தார்ன்ற வார்த்தை அடிக்கடி சொல்றாருன்னா ஊழியத்திற்காக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே குடும்பம் 12 பிள்ளைகள், ஒரு கோத்திரத்தை பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக பிரித்தெடுக்கிறார். ஒரு குடும்பத்தை ஆசரிப்பு கூடாரத்தின் ஊழிய பணிகளை, ஆலய பணிகளை, ஆமென், பலிகளை செலுத்துவதற்காக பிரித்தெடுக்கிறார். இன்னொரு குடும்பம் இருக்குது, யாருடைய குடும்பம்? யூதாவின் கோத்திரம். இந்த யூதாவின் கோத்திரம் ரொம்ப விசேஷமானது. ஏன்னா இந்த தலைமுறையில தான் யார் வரப்போறான்னா தாவீது. அந்த தலைமுறையில் அப்படியே தாண்டி போன யார் வரப்போறா? இயேசு கிறிஸ்து. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஒரு ஃபேமிலியில் இப்போ நீங்கள் கொஞ்சம் உங்களை யோசித்து பாருங்க. உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு தியேட்டரில் உட்காந்துருக்குறாங்க, இன்னைக்கு குடிக்க போயிருப்பாங்க, இன்னைக்கு விக்கிரக ஆராதனை செய்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த வார்த்தைகள் தெரியும், அவங்களும் ரட்சிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிது. ஆனால் ஒருத்தரை மட்டும் கர்த்தர் அப்படி தூக்கி கொண்டு வந்து இந்த சபையில் ஒரு உன்னதமான ஊழியத்தை கையில் கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறாருன்னா நமக்கு பேரு வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள். இன்னொரு பக்கத்தில் சொல்லலாம், நாம் எல்லாரும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் சொல்றவங்க மட்டும் கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. உங்க குடும்பத்தில் நீங்க ஒரு ஸ்பெஷல். ஏன்? நம்ம ரொம்ப நல்லவர்கள் என்பதனால் அல்ல, தேவனுடைய கிருபை நம்ம மேல் இருக்குதா. அத போன வாரம் பார்த்தோம். நோவா நீதிமான் என்பதனால் அவனுக்கு கிருபை கிடைக்கவில்லை, அவனுக்கு கிருபை கிடைத்ததினால் அவன் நீதிமான் ஆனான். நீங்களும் நானும் சர்ச்சுக்குள்ள வந்ததுனால பரிசுத்தவான்கள் அல்ல, அவருடைய கிருபை கிடைத்ததுனால தான் எங்க வந்தோம்? சர்ச்சுக்குள்ள வந்தோம். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற அதே வசனத்தை வாசிக்கலாம். 1:1. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவன். மூன்றாவது ரொம்ப தெளிவாய் சொல்கிறார், என்னுடைய ஊழியம் அப்போஸ்தல ஊழியம், அதற்கு நான் பயன்படுத்துகிற டூல் அல்லது கருவி அது சுவிசேஷம். தெளிவாய் சொல்கிற தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல். அப்ப நல்லா கவனிங்க, பவுல் எதற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்? இன்னும் கூட சொல்லலாம், எல்லா விசுவாசிகளுக்குமே ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன ஊழியம்? சுவிசேஷ ஊழியம். அந்த ஊழியத்தை தான் தன்னுடைய ஊழியத்தில் மிக பிரதானமான ஊழியமாய் பவுல் நினைத்தார். கைகளை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பவுல் எதற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்னு சொன்னா சுவிசேஷ ஊழியத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர். சில வார்த்தைகள் பைபிளில் பிரித்தெடுத்தலை குறித்து நிறைய இடத்துல போட்டிருக்குது. ரோமர் 1:1 பார்க்கிறோம், பிரித்தெடுத்தார். அப்போஸ்தலர் 13:2 வாசிங்க. இந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் பார்த்துட்டே போகிறோம். பிரித்தெடுத்தல், பிரித்தெடுக்கிறார், பிரித்தெடுப்பார், பிரித்து தனியே சேர்க்கிறார், இதெல்லாம் பார்க்கிறோம் நம்ம. ரோமர் 1:1 கடைசியில் பார்த்தோம், சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுத்தார். அப்போஸ்தலர் 13:2 வாசிக்கலாம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருந்த போது பர்னபாவையும் பின் நாட்களில் பவுல் இப்பொழுது சவுல் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள். அதே அப்போஸ்தலர் 19:9 வாசிக்கிறோம். நிறைய பேருக்கு எபேசு பட்டணத்தில் சுவிசேஷத்தை சொல்றான், ஆனா ஒரு கூட்டம் பிரிஞ்சு போயிட்டு அவர்கள் பிரிந்து போன பிறகு ஊழியம் குறைஞ்சு போகல, ஊழியம் அதைவிட மேன்மையாக எழும்பினது. வாசிங்க. சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி சீஷர்களை அவர்களிலிருந்து, யாரிடத்திலிருந்து? வஞ்சிக்கிற கூட்டத்திலிருந்து சபையை பிரித்தெடுத்து கொண்டு வந்து அவர்களுக்கு டெய்லி பைபிள் ஸ்டடி நடத்தி 2 வருஷத்துல ஆசியா முழுவதையும் சந்தித்தான். 2 கொரிந்தியர் 6:17 பிரித்தெடுத்தலை குறித்து பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 6:17 இந்த உலகத்தை விட்டு, உலகத்தின் பாவ வாழ்க்கையை விட்டு, அவிசுவாசியின் கூட்டத்தை விட்டு, அஞ்ஞானிகளோட கூட்டத்தை விட்டு, விக்கிரக ஆராதனை விட்டு, ஆமென், அசுத்தமானதை விட்டு. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 6:17 ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து, எவர்கள் நடுவிலிருந்து? யாரை விட்டு வெளியே வந்திருக்கிறோமோ அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். கலாத்தியர் 1:15 பார்க்கிறோம். இந்த ஊழியத்திற்கு கர்த்தரனை பிரித்தெடுத்தார். இப்படி நிறைய வசனங்களை பார்த்தால் நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல், எல்லாரும் இந்த வசனத்தை வாசிக்கலாம். அப்படி இருந்தும், இது பவுல் தான் சொல்லுகிறாரு. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து, அந்த வார்த்தையை சொல்லுங்க, என்னை பிரித்தெடுத்து. எங்க அம்மா வயிற்றுல பல குழந்தைங்க பிறந்தாங்க, ஆனா என்னைய கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறார். எங்க தாத்தா வயிற்றுல பல பிள்ளைங்க பிறந்தாங்க, ஆனா கர்த்தர் என்னை பிரித்தெடுத்திருக்கிறார். எங்க ஊர்ல நிறைய பேர் கிறிஸ்தவங்களா பிறந்திருக்கிறாங்க, ஆனா என்னை கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறார். அப்படி விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் 2 கைகளை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. இந்த வசனங்கள் எல்லாம் ஒரே ஒரு வார்த்தையை திரும்ப 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 பார்க்கிறோம். பிரித்தெடுக்கிறார். என்ன செய்கிறார்? பிரித்தெடுக்கிறார். இந்த பிரித்தெடுத்தலுக்கு பல வார்த்தைகள் பைபிள்ல இருக்குது. ஒன்று செப்பரேட், இன்னொன்று டிவைடு.
இன்னொன்று செவர். இந்த 3 வேர்டு பைபிள் இருக்குது. ஆனால் இந்த 3க்கும் வித்தியாசமான அர்த்தங்கள் இருக்குது. செப்பரேட் என்பது எப்படின்னா, கர்த்தரே ஒரு நபரை பிரித்து வெளியே கொண்டு வருகிறார். எல்லாத்தையுமே கர்த்தரோட கண்ட்ரோல் தான் செய்கிறாரு. ஆனால் இது எப்படின்னா வாசிக்கலாம், மத்தேயு 25:32 வாசிக்கிறோம். அவர் பிரிக்கிறார், அவரே பிரிக்கிறார் 2 கூட்டமா. மத்தேயு 25:32 வாசிக்கிறோம். அவர் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிக்கிறதை நம்ம பார்க்க முடியும். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். கவனிக்கணும், எல்லாருமே கூப்பிடுறாரு, ஆனா அதுக்கப்புறம் பிரிக்கிறாரு. மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரிக்கிறார். இதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை செப்பரேட். இது யாரே பண்ணுகிறார்? கர்த்தரே பண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்க வாழ்க்கையில சிலரை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு, சிலரை விட்டு ஒதுக்கப்பட வேண்டிய நிலைமை வந்துச்சு, சிலர் கூட ரொம்ப டைப்பா இருந்தோம், ஆனா கர்த்தரே எங்களை பிரித்தெடுத்து கொண்டு வந்தாருன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை வைத்து ஒரு ஆமென் சொல்லலாமே. 2வது காரியம் டிவைடு. இது எப்படின்னு சொன்னா, ஒதுக்க வைத்து பிரித்தெடுக்கிறார். எப்படி சொல்றாரா? நம்மளை வேண்டான்னு ஓரங்கட்ட வைக்கிறார். வைக்கிறதே யாரு தான்? கர்த்தர் தான். வாசிங்க லூக்கா 6:22 வாசிக்கலாம். பிரித்தெடுக்கிறது எப்படிலாம் பிரித்தெடுக்கிறாருன்னு பாருங்க. ஒரு மனுஷனை கர்த்தர் பிரித்தெடுக்கன்னு முடிவு பண்ணிட்டாருன்னா, இஸ் ஹேண்ட்லிங் மல்டிபிள் வேஸ். ஒன்று அவரே நின்று பிரிக்கிறார், இன்னொன்று அவர் அமைதியை பின்னாடி உட்கார்ந்து ஆப்ரேட் பண்றாரு. யார் வீட்டுக்கு போனாலும் நீ வராதம்பாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீ எதுக்கு வந்த? உன்னை யாரு தேடினா? நீ வராத, நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னா சந்தோஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை வெறுக்கிறாங்கன்னா சந்தோஷப்படுங்க. வாசிக்கலாமா? லூக்கா 6:22 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். மனுஷகுமாரன் நிமித்தமாக, படிப்படியா சொல்லுங்க, உங்களை மற்றவர்கள் என்ன செய்வார்கள்? பகைத்தால் நன்மைன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரையும் பிரியப்படுத்தணுமா? இல்லை சிலர் எங்களை பகைக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? பகைக்கிறார்கள். 2வது உங்களை என்ன செய்வாங்களா? புறம்பாக்குவார்கள். என்ன செய்வாங்க? புறம்பாக்குவாங்க. சில இடங்கள் அப்படி கண்ணாலே பார்த்துருக்குறோம். ஒன்னு யாருங்க வர சொன்னா வெளியே போ, நீங்க வராத, ஒன்னு யாரும் கூட்டா மூஞ்சில முழிக்காத போ, அப்படி புறம்பாக்கி இருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் யார் நிமித்தமாக? மேல வாசிக்கிறோம், மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை எப்படிப்பட்ட நாமம்னு சொல்லி எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இவன் பேரே ஆகாத பேரு, அந்த பேரை திறக்காத, அவன் பேரை சொல்லாத, இப்ப எதுக்கு அவனை பத்தி பேசுற? உங்கள் நாமத்தை எப்படி நாமமா மாத்திருவாங்க? பொல்லாத நாமமாய் மாற்றி உங்களை தள்ளி விடும்போது பரலோகம் ஒரு வார்த்தை நம்மை குறித்து சொல்லுகிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள், நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். எல்லாராலையும் பகைக்கப்படுறீங்கன்னா நீங்க தான் பாக்கியவான்கள். எல்லாராலையும் தள்ளிவிடப்படுறீங்கன்னா நீங்க தான் பாக்கியவான்கள். உங்க பேரை ரிப்பேர் ஆக்குறது ஒரு பெரிய நோக்கம்னா நீங்க தான் பாக்கியவான்கள். இதை நான் சொல்லல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இதுக்கு பேர் என்னன்னா டிவைட். கர்த்தர் பிரிச்சிடுறார். பிரிச்சுட்டு அதெல்லாம் ஒரு கூட்டமா ஒதுங்குது. அவங்களே உங்களை புஷ் பண்ணி வெளியே தள்ளுறாங்க. பின்னாடி உட்காந்து ஆப்ரேட் பண்றது யாரு தான்? தெளிவா சொல்லுங்க, கர்த்தர் தான் ஆப்ரேட் பண்றாரு. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, செய்கிறதெல்லாம் அவர் தான் செய்வார். சில டைமில் தெரியும், சில டைமில் தெரியாது. ஸ்தோத்திரம். 3வது காரியம் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு வேர்டு. அதனுடைய மீனிங் எடுத்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. செவர். இந்த செவர்ன்ற வீடுக்கு என்ன வேர்டுக்கு என்ன மீனிங்னா, ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், கவனிங்களேன். இப்போ ஜென்ஸுக்கு ஒரு ஷர்ட் தைக்கணும் அப்படின்னா 2.5 மீட்டர் தேவை. ஒரு பேண்ட் தைக்கணும் 1.25 மீட்டர் துணி தேவை. ஒரு மீட்டர் துணி 2000 ரூபான்னு வச்சுக்கிடுமே, ரொம்ப காஸ்ட்லியான துணி, ரொம்ப காஸ்ட்லியான துணி. நான் துணியே 4500 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கிடுவோமே. ஃபைன் லினன் கிளாத், இளம் பஞ்சு நூல், சரியா, மெல்லிய பஞ்சு நூல் எடுத்து கொடுத்தாச்சு. டெய்லர்கிட்ட கொண்டு கொடுக்குறீங்க. நீங்கள் கொடுக்கும்போது எப்படி கொடுப்பீங்க? சார் நல்லா இருப்பிய, ட்ரெஸ்ஸு மாறிடாம கார்டு போட்டு அடித்து என் கிளாத்தை எனக்கு பின் பண்ணி கொடுங்க. தச்சு கொடுக்கும்போது எது மாறிடக்கூடாது? இந்த ஷர்ட்டு மாறிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்கிறீங்க, இவ்வளோ துணி கூட வேஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க சார் அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா, இப்போ அவர் என்ன பதில் சொல்லுவார்? டெய்லர்கிட்ட நீங்கள் கொடுத்துட்டு கொஞ்சம் கூட துணி வேஸ்ட் ஆகிடக்கூடாது சார், எல்லா துணியை வச்சு தைங்கன்னா, உங்களை அளவு எடுத்துட்டு உங்கள் அளவுக்கு தைக்கணும்னா கட்டாயமாக என்ன செஞ்சு ஆகணும்? வெட்டி ஆகணும். ஒரே கிளாத் தான், ஒரே கிளாத் தான். இப்போ கவனிக்கணும், ஒரே கிளாத்து தான், விலையுயர்ந்த கிளாத்து தான். ஆனால் அது நம்முடைய உருவத்திற்கு ஏற்றாற் போல் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரே கிளாத். யாரும் எந்த தப்பு பண்ணலை. ஷர்ட்டுக்கு உள்ளே வந்த கிளாத்து நல்ல கிளாத்து, கழிச்சு தூர போட்ட கிளாத்து மோசமான கிளாத்துலாம் கிடையாது. ஆனால் இந்த ஷர்ட்டுக்கு வர்றதுக்குன்னு மட்டும்தான் ஒரு மெட்டீரியல் எடுக்க முடியும். மீதி துணி எங்கே போச்சு நம்மளுக்கு தெரியாதானே? புரியுதானே சொல்லுது? ப்ளவுஸுக்கு எடுத்து கொடுக்குறீங்க நல்ல காஸ்ட்லியாக, ஒரு கட்டத்தை என்ன பண்ணுறாங்க?
வெட்டுறாங்க. எல்லாருமே சாரத்தை மாதிரி கட்டி தெளிய முடியாது, எல்லாத்தையுமே துண்டை மாதிரி போட்டு தெளிய முடியாது. அது ஷர்ட்டா மாறணும்னா அந்த 4500 ரூபா துணியில கொஞ்சம் துணி எங்க போயிடுது? இது ஒரு இந்த வேர்டோடைய மீனிங் என்ன அப்படின்னா, எல்லாருமே இருக்கிறாங்க, ஆனா ஒரு கூட்டத்தை எடுத்து பயன்படுத்துறாரு, இன்னொரு கூட்டத்தை அப்படியே என்ன பண்ணிருக்காரு? விட்டுறாரு. இதோட ரகசியம் நம்மளுக்கு தெரியல. இதுல உள்ள வந்த கூட்டத்துல யார் இருக்கிறோம்னா நம்ம இருக்கிறோம். கையை வைத்து ரலையில சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பாருங்க, அந்த ஷர்ட்டை பார்க்கும்போது தெரியும், நல்ல கிளாத்து. இந்த கிளாத்துடைய ஒரு பகுதி எங்க போச்சுன்னு தெரியல. முன்னாடி ஸ்கூல்ல டஸ்டர் உண்டு. எப்படி இந்த டஸ்டர் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? சின்ன பழைய ஆட்களுக்கு தெரியும். அந்த டஸ்டர் சட்டம் கிழிஞ்சு பல வண்ண துளி உள்ள இருந்து வெளியே வரும். என்ன கிளாத் அது? எல்லா டெய்லர் கடையிலையும் போய் நம்ம ஆள் ஒருத்தர் இருப்பான், கிளாஸ் பீப்புள் லீடர். அவன் போய் அவனுக்கு ஒரு வேலை கொடுத்துருப்பாங்க. தையல் கடைக்கு போய் மீதி துணியெல்லாம் வாங்கி அதை ஒரு குட்டி தலையான மாதிரி ஆக்கி அதை சுவரில் தொங்க விட்டுருக்கும். முக்கில் ஒரு சின்ன ஹேங் ஒன்று போட்டு ஒரு டேக்கையும் போட்டு விட்டுருப்பாங்க. அது வெடிக்காமல் இருக்கிற வரைக்கும் எந்த வீட்டில் உள்ள துணின்னு தெரியாது. வெடிச்சிருச்சுன்னா எந்த வீட்டில் உள்ள துணி இல்லாமல் எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் ஆச்சரியமான காரியம், இந்த துணியோட இன்னொரு பகுதி இப்போ எங்கே இருக்குது? யார் சரீரத்தையோ அழகாய் அலங்கரித்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த வேர்டு பிரித்தெடுத்தல இது ஒரு ஆச்சரியமான காரியம். கர்த்தர் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட நம்ம அவங்கள விடலாம் உத்தமர்கள்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு கூட நான் மேலே போய் ஜோம் பண்ணிட்டு வரும்போது தான் ஜோம் பண்ணிட்டு வந்தேன். இங்கே நிற்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாதுப்பா, தயவுசெய்து இல்லையே பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு. நம்மளுக்கு எந்த தகுதியும் கிடையாது. எல்லாரும் ஒரே போல தான். ஒருவேளை சிலர்லாம் ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்தாங்கன்னா நம்மளை விட சூப்பராக பயன்படுவாங்களா இருக்கும். என்னன்னு நம்மளுக்கு தெரியல. அதுக்கு பேர் தான் கிருபை. கை வைத்து ராமன், அதுக்கு பேர் தான் என்னது? கிருபை. இந்த வேர்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஒரு துணி எங்க போச்சுன்னே தெரியல. ஆனா ஒரு துணியை 10 வருஷம் கூட நம்ம போட்டு அடிச்சு இந்த கிளாத்துக்காகவே நான் இதை 10 வருஷம் வச்சிருக்கிறேன்னு சொல்றோமே, உண்மைதானையா? எத்தனை பேர் எங்க போனாங்கன்னே தெரியல. ஆனா நம்மை கர்த்தர் பத்திரமாய் உட்கார வச்சுக்க. பத்திரமாய் கர்த்தர் உட்கார்ச்சிருக்க. ஹல்லேலூயா தான் பண்ணோம். அழியாமல் அணைத்து கொண்டு கலையாமல் காத்து கொண்டு குறைவேற்றி பிறக்க செய்தி பத்திரமாயனை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாயனை சுமந்தீரே. அழியாமல் காத்தீரே, அழியாமல் அணைத்து கொண்டு கலையாமல் கருவில கலைய விடல பிறக்க செய்தி பத்திரமாயனை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாயனை சுமந்தீரே. நன்றி சொல்லுவோமா? எப்படி பாவமக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும். எத்தனை பேர் இருக்கிற இடம் தெரியல, எத்தனை பேர் எங்க போயிட்டாங்கன்னு தெரியல. ஆனா இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், அதை கத்துற கிருபை. இந்த இடத்துல உட்கார்ந்து ஊழியம் செய்யறோம், அதை கத்துற கிருபை. என் தாயுருவாது முன்னே என் கருவை கண்டீரையா. என் பேருருவாது முன்னே. யாருமே பேர் வைக்கல, அவர் பேர் சொல்லிட்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு வச்ச பேர் கூட யார் சொல்லி தான் வச்சிருக்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்கே தெரியாது. கர்த்தர் தான் சொல்லி அந்த பேரை வச்சிருக்கிறாங்க. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இதுதான் அந்த 3வது பகுதி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. செவர் அப்படின்ற ஒரு வேர்டுக்கு மீனிங் என்னன்னா, ஒரே இடத்துல ஒரு பீஸை தெரிந்தெடுக்கிறாரு. சிலதை எடுத்து யூஸ் பண்றாங்க, சிலது எங்க போச்சுன்னே தெரியல. அது கர்த்தருடைய கிருபை. ஓகே, இப்போ நம்ம ஒன்று அறிந்து கொள்ளணும். சிலரை நம்மளோட வாழ்க்கையில் அப்புறப்படுத்தும் போது நம்மளுக்கு வேதனையா இருக்கா இல்லையா? மீனை வெட்டி வஞ்சிர மீன் வச்சுக்கிட்டோமையா, எவ்வளோயா ரேட்டு? வஞ்சிர மீன் 800 ரூபா, 1000 ரூபாய், 1000 ரூபான்னு சொல்லுமா? 1000 ரூபாய்க்கு வஞ்சிர மீன் வாங்கிட்டு அவன் குடல்லாம் எடுத்துட்டு வெயிட் போட்டு தருவானா, குடலோட சேர்த்து வெயிட் போட்டு தருவானா? அம்மா மாதிரிலாம் சொல்லுங்க. குடலோட சேர்த்து வெயிட் போடுவானா, குடலை எடுத்துட்டு போடுவானாமா? அப்போ நீங்க 1000 ரூபாய் எதற்காக கொடுத்துருக்கீங்க? வேஸ்ட்டுக்கும் சேர்த்து என்ன கொடுத்துருக்கீங்க? அதுக்காக நான் சிப்பி எதுன்னு நம்ம சுவரட்டி சாப்பிட்ற மாதிரி, சிப்பி சாப்பிட்ற மாதிரி, சில்பி சாப்பிட்ற மாதிரி இதையும் எடுப்பேன்னு அந்த 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 குடல் எடுத்து என்ன செய்ய முடியாது? சாப்பிட முடியாது. கட் பண்ணும்போது எங்கள் அம்மாலாம் ரொம்ப சுத்தம் பார்க்குறாங்க. எங்கள் அம்மா பக்கத்துலேருந்து பார்த்துட்டே இருப்பாங்க. நல்லா என்ன செய்யும்? உரசும். அவனும் உரசி கொடுத்துட்டு போன பிறகு திரும்ப இவங்களும் நினச்சிவாங்க. அதை உரசும் போது இப்போ பல்ல அப்படி கடிச்சிட்டு அப்படியே உரசுவாங்க. உரசி எப்படியாவது அதை எடுத்து அதுக்கப்புறம் உள்ளேருந்து எடுக்கும்போது எனக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் கூட கொஞ்சம் குழம்புக்குள்ளே வந்தால் நிறையா சாப்பிடலாமப்பா. இதெல்லாம் போட்டால் குழம்பு என்ன செஞ்சிடும்? நாரி போயிடும். கர்த்தருக்கு தெரியும். எல்லாருக்காவது தான் ரத்தத்தை சிந்தினாரு.
எல்லாருக்காக தான் ஜீவனை கொடுத்தாரு. எல்லாருமே விலையேறப்பட்டவங்களை தான் நினைச்சு ரத்தத்தை சிந்தி வாங்குறதுக்காக கொடுத்தாரு. ஆனா ஏதோ ஒன்று அவருடைய பார்வையில் நமக்கு ஒரு கிருபை கிடைத்திருக்குது. இவனை கொண்டு வந்து எங்க வைக்கலாம்? சர்ச்சுக்குள்ள வைக்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்மளாம் அப்படித்தாயா வந்தோம். நம்மளாம் எப்படி வந்தோம் தெரியுமா? அப்படித்தான் வந்தோம். எதையோ ஒன்று கழிச்சு போடாம அந்த கூட்டத்துக்குள்ள நம்ம மாட்டாம எதையோ ஒன்று சேர்க்கணும்னு நினைக்கும் போது எப்படியோ நம்மளை கர்த்தர் பார்த்துட்டாரு. அது எங்க பார்த்தாரா? 3 காரியங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு மனிதனை கர்த்தர் எங்கெல்லாம் பிரித்தெடுக்கிறார்? 3 நிலைகளில். ஒன்று, நான் சொல்ல கவனிச்சுக்கோங்க, ஏன்னா செய்தி எப்படி போயிட்டே இருக்கு, அப்புறம் டைம் ஆயிடக்கூடாது. அதுக்கு கவனிச்சுக்க. காரியம், ஒரு மனிதனை நீங்க எழுதுனா எழுதிக்கலாம். ஒரு மனிதனை தாயின் கருவிலே கர்த்தர் பிரித்தெடுக்கிறார். 2வது, முதல்ல ஒரு மனுஷனை கர்த்தர் தாயின் கருவிலேயே பிரித்தெடுக்கிறார். கூட பிறந்தவங்க நிறைய பேர் பிறப்பாங்க. ஆனால் ஒருத்தர் மேலேயோ 2 பேர் மேலேயோ கர்த்தர் கண்கள் இருக்குது. அவனை அங்கவே பிரித்தெடுக்கிறான். இவன் வளரும் போது மட்டும் இவனுக்குள்ள கொஞ்சம் ரட்சிப்பு குறித்த ஏக்கம், இவன் கொஞ்சம் சண்டே ஸ்கூல் அட்டன் பண்ணணும், இவன் கொஞ்சம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும், இவனை கொஞ்சம் வளர வைக்கணும், இவன் வாலிபன் ஆகும்போது கர்த்தருக்கு நிற்கணும், இவன் திருமணமான பிறகு குடும்பமா கர்த்தருக்கு நிற்கணும். இப்படி எங்கவே பார்த்துட்டாராம்? தாயின் கருவிலே. 2வது, ஒரு மனிதனை அடுத்த கொஞ்ச காலம் போன பிறகு அடுத்து எப்படி பிரித்தெடுப்பார்னா, ரட்சிக்கப்படும் போது பிரித்தெடுக்கிறார். எப்ப பிரித்தெடுக்கிறாரு? ரட்சிக்கப்படும் போது பிரித்தெடுக்கிறார். இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான காரியம். நாங்களாம் பாஸ்ட் வீட்டில் தான் வளர்ந்தோம். ஆனாலும் வாலிப நாட்களில் ரொம்ப ஆண்டவர் மேலே பக்தி இல்லை. கல்லூரி படிக்கிற காலங்களில் கொஞ்சம் ஆண்டவர் விட்டு தூரம் போய் கர்த்தர்னு ஒருத்தர் இருக்கிறாரா இல்லையானப்பான்னு சந்தேகமே ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்களில் 2008 முடிவில் தான் கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறான்றதை நான் பிரத்யட்சமாய் தரிசனம் பார்த்து உணர்த்தப்பட்டு நான் ரட்சிக்கப்பட்டேன். அல்லேலூயா. அப்போ திரும்ப கர்த்தர் எப்போ பிரித்தெடுக்கிறார்? ஒரு ஊழியக்காரனா நிற்கின்றது எப்போ பிரித்தெடுத்துட்டாரு? தாயின் கருவில பிரித்தெடுத்தாச்சு. அப்புறம் ட்ராக் மாதிரி அங்கங்க போனா கூட திரும்ப கர்த்தர் எப்பொழுது பிரித்தெடுக்கிறாராம்? ரட்சிக்கப்பட்ட பிறகு. 3வது, ஊழியத்தை கையில் கொடுக்கும் போது பிரித்தெடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது 3மே பவுலுடைய வாழ்க்கையில மிக தெளிவாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒன்று, அவனை கர்த்தர் தாயின் கருவிலே பிரித்தெடுத்தார். 2வது, அவன் என்றைக்கு தமஸ்குவின் பாதையில ஒரு சடுதியான பேரொளியை கண்டு, சூரிய பிரகாசத்திலும் அதிகமான ஒரு பிரகாசத்தை கண்டு, யார் நீர் என்று கேட்டபோது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னபோது அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அவன் ரட்சிக்கப்பட்டான். அவன் 3 நாள் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் இருந்து ஜெபித்த போது கர்த்தர் அவனை பரிசுத்த ஆவியினால் நிரப்பி அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து ரட்சிப்பை உறுதிப்படுத்தின போது கர்த்தர் அவனை பிரித்தெடுத்தார். 3வது எப்பொழுது பிரித்தெடுத்தார்? அவனும் அவனோட கூட சில தீர்க்கதரிசிகள், சில போதகர்கள், சில ஊழியக்காரர்கள் சேர்ந்து அந்தியோகியா பட்டணத்தில் ஜெபித்து கொண்டிருக்கும் போது, நான் அழைத்த ஊழியத்திற்காக பவுலையும் பர்னபாவையும் பிரித்து விடுங்கள்னு சொல்லி ஊழியத்திலே கர்த்தர் பிரித்தெடுத்தார். புரிஞ்சவங்க எல்லாம் சத்தமா சொல்லுங்க, எப்ப பிரிச்சு எடுத்தாரா? நல்லா சத்தமா சொல்லுங்களா, எப்ப பிரித்தெடுத்தார்? இதுல பவுல போடாதீங்க, உங்களை போட்டு நினைச்சுக்கோங்க, அப்பதான் புரியும். என்னை கர்த்தர் எப்பொழுது பிரித்தெடுத்தார்? தாயின் கருவிலே தோன்றும் முன்னே பிரித்தெடுத்தார். 2வது, என்னை எப்ப பிரித்தெடுத்தார்? ஆமென். நான் ரட்சிக்கப்பட்டு எப்பொழுது இயேசுதான் என் வாழ்க்கை முழுவதும் இயேசுக்காக தான். நான் வாழ்ந்தா இயேசுவுக்காக, நான் செத்தாலும் இயேசுவுக்காக என்னைக்கு அர்ப்பணிச்சனோ அந்த ரட்சிக்கப்பட்ட நாளிலே கர்த்தரை இன்னும் கொஞ்சம் நல்லா பிரிச்செடுத்தாரு. 3வது, எப்போ என்னை ரொம்ப அழகா பிரித்தெடுத்திருக்கிறார்னா, ஊழியத்துக்கு என்றைக்கு நான் வந்தேனோ அல்லது என்னை எப்பொழுது நான் அர்ப்பணித்தேனோ அப்பொழுது கர்த்தர் என்னை பிரித்தெடுத்தார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு 2 நிமிஷம் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லி, எங்களை பிரித்தெடுத்ததற்காக நன்றி, எங்கள் மேல் உம்முடைய கண்கள் பட்டதற்காக நன்றி, எங்களுடைய கண்கள் கருவை உம்முடைய கண்கள் கண்டதற்காக நன்றி, எங்கள் எலும்புகளில் ஒன்றாகிலும் இல்லாத போது, எங்கள் அவயவத்தில் ஒன்றும் இல்லாத போது, ஆமென், என் தாயின் வயிற்றிலே நான் உருவேற்படும் முன்னே கர்த்தர் என்னை பிரித்தெடுத்ததற்காக நன்றி. அல்லேலூயா. முதல் காரியத்தை வேகமா பார்க்கலாம். என்னை எங்கே பிரித்தெடுத்தார்? தாயின் கருவிலே. வாசிங்க கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15-16 2 வசனங்களை வாசிக்கலாம். கலாத்தியர் 1:15-16. ஒரு தெளிவான நிச்சயம் வேணும். ஆண்டவர் என்னை சும்மா கொண்டு வரல. நாங்கெல்லாம் அங்கே உப்புக்கு புளிக்காக வரல, சாப்பாடுக்காக வரல, வீடு கட்டலான்னு வரல. நாங்கள் ஏதாவது வாங்கி சாப்பிடலாம், சந்தோஷமா இருக்கலாம், நிம்மதி கிடைக்கலாம், கடன் இருக்காது, வியாதி இருக்கு, அதுக்காக வரல. கர்த்தர் எங்களை பிரித்தெடுத்து எங்களை கொண்டு வந்திருக்கிறார். எங்க பிரித்தெடுத்தார்? வாசிக்கலாம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15-16. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல். சொல்லுங்க இந்த வார்த்தையை. இது பவுல் சொன்னாலும் கூட இட் இஸ் அப்ளிகபிள் டு எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். நமக்கும் இது உண்டு. இங்கே தெளிவாய் சொல்லப்படுகிறது. அப்படி இருந்தும். எப்படி இருந்தும்னு முன்னாடி படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். மோசமானவன், அடிக்கிறவன், தூஷிக்கிறவன், ஆகாதவன், எல்லா சபைகளும் துன்பப்படுத்தினவன், நான் நல்லவனே கிடையாது. அப்படி இருந்தும் என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்தில் தேறினவனாய், என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தது மட்டுமல்ல, அந்த பக்தி வைராக்கியத்தை நிமித்தம் சபைகளை போய் துன்பப்படுத்தினவனாய் இருந்தும் கூட
அடுத்த வசனத்துல, நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என் நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் யார் தெரியுமா? தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்தில் தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். அப்படி இருந்தும், சொல்லுங்க பார்க்கலாம், அப்படி இருந்தும், எப்படி இருந்தும், துன்மார்க்கனாய், பாவியாய், குடிகாரனாய், தவறான ஜீவியம் உள்ளவனாய், அசுத்தனாய், இச்சை நிறைந்தவனாய், உலகத்தில் சிக்கிக் கொண்டிருந்தவனாய், உலக ஆசைகளினால் சூழப்பட்டு இருந்தவனாய் இருந்தாலும் கூட நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல், நான் பிறக்கல, சவுல்னு ஒரு பெயர் வைக்கல, யூத குடும்பத்தில் பிறந்தவன் எனக்கே தெரியாது, பக்தி வைராக்கியம் உள்ளவன் எனக்கே தெரியாது. ஆனால் அப்படி இருந்தும் கூட நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல், எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க, என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். அந்த கடைசி வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, என் தாயின் வயிற்றில் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். இந்த கிருபையை மட்டும் ஒரு நாளும் போக்கடிச்சிடக்கூடாது. இந்த கிருபையை மட்டும் பெருமையினால் நம்ம விட்டு இழந்துடக்கூடாது. இந்த கிருபையை காத்துக்கொள்ள வேண்டுமானால் ஒன்றே ஒன்று தெரியணும், நான் தகுதி இல்லாதவன் தான், ஆனா என்னை கர்த்தர் எங்கே பிரிச்சு எடுத்தாரு? தாயின் வயிற்றிலே. அதனால தான் எரேமியால ரொம்ப அழகா சொன்னாரு. என்ன சொன்னாரு? நான் உன்னை தாயின் வயிற்றிலே உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே. அந்த வேர்டை பாருங்க, நீ உருவாகவில்லை, உன்னை நான் உருவாக்கினேன். உன்னை உருவாக்கும் முன்னாடியே நீ இப்படித்தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும். அடுத்த வேர்டு ரொம்ப அழகா இருக்குது, நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். எத்தனை பேர் இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் பேசுகிறாரு? கர்த்தரனை பிரித்தெடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, கர்த்தரனை அறிந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, கர்த்தரனை சபையில கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. நான் ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா இருக்கும்படி, நான் கர்த்தருக்காக சேவை செய்யும்படி கர்த்தரனை பிரித்தெடுத்தார். அல்லேலூயா. அதுல ஒரு வேர்டு சொல்றாரு, நான் உன்னை பரிசுத்தம் பண்ணுகிறேன். என்ன செய்கிறாரா? நான் உன்னை பரிசுத்தம் பண்ணினேன். இந்த கீபோர்டு இருக்குதா? Yamaha S975 கீபோர்டு. இந்த கீபோர்டோட விலை 1 லட்சம் ரூபாய். சரியா? இந்த கீபோர்டு நம்மகிட்ட மட்டும் தான் இருக்குதா, நிறைய பேர் இருக்குதா? கொஞ்சம் பதில் சொல்லுங்களேன். நம்மகிட்ட மட்டும் தான் இருக்கா, நிறைய பேர் இருக்குதா? நம்மள மாதிரி சர்ச்சில் மட்டும்தான் இருக்கா, இல்லை சினிமாக்காரங்கிட்ட இருக்குதா இதே மாதிரி போர்டு? அப்படித்தானே? இது உருவாக்கப்படும் போது சர்ச்சுக்காக மட்டும் உருவாக்கப்படலை, சினிமாவுக்காக மட்டும் உருவாக்கப்படலை, எல்லா காரியங்களுக்காகவும் இது உருவாக்கப்பட்டிருக்கு. பல கச்சேரிகளுக்கு உருவாக்கப்பட்டது, பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த கீபோர்டை வாங்கி இந்த சர்ச்சுகளில் கொண்டு வந்து இந்த ஸ்டேஜில் வச்சு இதை பிதாகுமாரன் பரிசுத்தாவினால பரிசுத்தம் பண்ணி ஜெபம் பண்ணதுக்கப்புறம் இந்த கீபோர்டுக்கும் மற்ற கீபோர்டுகளுக்கும் என்ன இருக்குது வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறவங்க மட்டும் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அதில் உலகத்தின் துன்மார்க்கங்கள், அசுத்தங்கள் எல்லாவற்றுக்கும் என்ன அமைக்கிறாங்க? இசை அமைக்கிறாங்க. ஆனால் இந்த கீபோர்டு ஒன்லி ஃபார் எதுக்கு? ஆண்டவருடைய மகிமைக்காக, கர்த்தரை பாடி துதிப்பதற்காக. கைகளை உயர்த்தி புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் அந்த வேர்டுக்கு தான் பாரு, சிவர். பல காரியங்கள் இருக்கிறது, ஆனால் என்னை கர்த்தர் பிரித்தெடுத்து அவர் சமூகத்தில் கொண்டு வந்திருக்கு ஒரு நோக்கம் உண்டு. வசனத்தில் சொல்லுகிறார், நீ வெளிப்படும் முன்னாடியே உன்னை நான் பரிசுத்தம் பண்ணிட்டேன், நீ வயிற்றில் இருக்கும் போதே உன்னை நான் பரிசுத்தம் பண்ணிட்டேன். இன்னைக்கு நீ ஜெபம் பண்ணதுனால அல்ல, இன்னைக்கு நீ ஆண்டவரன் கேட்டதுனால அல்ல, உன்னை வயிற்றில் இருக்கும் போதே உன்னை பரிசுத்தம் பண்ணி ஒரு நோக்கம் இருக்குது, ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக. அப்ப ஆண்டவர் ஒரு மனிதனை எங்க பிரித்தெடுக்கிறான்னு பார்க்கிறோம்? தாயின் வயிற்றிலே கருவில் இருக்கும் போதே பிரித்தெடுக்கிறார். இரண்டாவது பார்க்கிறோம், ரட்சிக்கப்பட்ட போது பிரித்தெடுக்கிறார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி, யாரை? கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியனிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தார் ஆகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு ஒரு ஆர்டரை வாங்கிட்டு போகிறான். என்ன ஆர்டர்னு சொன்னால், யாரை வேணாலும் பார்த்தோன்னா அரெஸ்ட் பண்ணலாம், அப்படிப்பட்ட ஒரு ஆர்டர். சர்ச்சு எங்கேயோ திறந்திருந்தால் அதை போய் அரெஸ்ட் பண்ணலாம், அவர்களை கைது பண்ணி கட்டி எங்கே கொண்டு வரலாம்? எருசலேமுக்கு கொண்டு வரலான்னு சொல்லி அவன் போயிட்டு இருக்கிறான். தமஸ்கு கிட்ட வந்துட்டான். ஆனால் ஒரு வசனத்தில் வாசிக்கிறோம், 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. நல்லா கவனிக்கணும், இப்பொழுது இவன் பிறந்த குழந்தையா இல்லை பெரிய மனுஷனா? ஆனால் இவனை கர்த்தர் எப்பவே பிரித்தெடுத்துட்டாரு, தாயின் வயிற்றிலே பிரித்தெடுத்தாச்சு. ஆனால் இப்போ இவன் சாதாரண ஆள் இல்லை, ஒரு பரிசேயன், படித்த மேதை. அவன் டபுள் டாக்டரேட் கமாலியல் பாதத்தில் உட்காந்து வாங்கினவன், யூத மார்க்கத்தின் மேலே பக்தி வைராக்கியம் உள்ளவன். சபையை போய் அடித்து துன்புறுத்தி சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸை கைது பண்ணி கொண்டு வரக்கூடிய அளவில் இருக்கிறான்னா அவன் வளர்ந்த ஒரு பெரிய அதிகாரி மனுஷன். இப்போ கர்த்தர் திரும்ப அவனை பிரித்தெடுக்கிறார். எப்படி பிரித்தெடுக்கிறார்னா, சடுதியிலே
வானத்திலிருந்து ஒரு ஒளி, அந்த ஒளிக்கு ஒரு பேர் இருக்குது. நல்ல கையை வைத்து சொல்லுங்க. உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி எப்பொழுது பவுலை சந்தித்ததோ அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு உறுதிப்பட்டது. அல்லேலூயா. ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடன் சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். தன்னுடன் சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். இதை குறித்து கொஞ்சம் ஆழமா சொல்றாரு பாருங்க. என்னோடு இருந்தவர்கள் தரையில் விழுந்தார்கள், ஆனா சத்தம் யாருக்கு மட்டும்தான் கேட்டுச்சான். அதுல கூட பாருங்க, கூட போயிருக்கிற ஒரு கூட்டம் அதுவும் விழுந்து கிடக்குது இந்த வெளிச்சத்தை பார்க்க முடியாம. ஆனா சத்தம், அழைப்பு, ரட்சிப்பு யாருக்கு மட்டும்தான் வருது? கைகளை வைத்துறையில் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த டிராக்ஸ் எல்லாம் கொடுக்குறோமே, இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு நாள் டிராக்ஸை கொடுத்தாங்களே, ஏசு நல்லவர்ப்பா, ஏசுவை பிடிச்சுக்கோப்பான்னு உங்களுக்கும் எனக்கு மட்டும் சொல்லலை, உலகத்தில் பல பேருக்கு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் யாருக்கு மட்டும்தான் அது கேட்டுச்சு? நமக்கு மட்டும்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அன்றைக்கு அவன் ரட்சிக்கப்படுகிறான். ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே நீ யார் என்று கேட்ட உடனே ஆண்டவர் சொல்ல, துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்ன உடனே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு சொன்ன உடனே, நீ போ, நேர்த்தெருவுக்கு போ, அங்கே நீ இரு, சீமோன் என்கிற ஒருவன் இருக்கிறான், அவனோட வீட்டில் இரு, அங்கே அனனியா அப்படின்ற ஒருத்தவன் வருவான், உன்னை பார்ப்பான், அவன் உனக்கு ரட்சிப்பை குறித்து நடத்துவான்னு சொன்ன உடனே அவன் ரட்சிக்கப்படுறான். ரட்சிக்கப்பட்ட உடனே அன்றைக்கு அவனோட வாழ்க்கையில் அடுத்த ஒரு பிரித்தெடுத்தல். வாசிங்க 9, 14, 15, 16. 9ஆம் அதிகாரம் 14 வாசிக்கலாம். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரிகளால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்தருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுகள் பட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். 3 வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். பயன்படுவதற்காக சொல்லுங்க, 2வது பிரசங்கிப்பதற்காக, 3வது பாடுபடுவதற்காக. எதற்கெல்லாம் பவுல கர்த்தர் பிரிச்சு எடுக்கிறாரு? பயன்படுவதற்காக, பிரசங்கிப்பதற்காக, பாடுபடுவதற்காக. இந்த 2 வசனங்களையும் பார்க்கிறோம். இவன் எனக்காக பயன்பட வேண்டும் என்று விரும்புகிறேன், இவன் என் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், இவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் பாடுபட வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகையால் இவன் ரட்சிக்கப்பட்ட இந்த நாளிலே இவனை நான் பிரித்தெடுக்கிறேன்னு கர்த்தர் பிரித்தெடுத்தார். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்பொழுது பிரித்தெடுத்தல் நடக்கிறதுனா, ஒன்று தாயின் கருவில் உருவாகும் போதே கர்த்தர் பிரித்தெடுக்கிறார். 2வது என்றைக்கு ஒன்று வாழ்க்கையில் ரட்சிப்பு வருகிறதோ அப்பொழுது கர்த்தர் பிரித்தெடுக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமே. 3வது எப்பொழுது அவனை பிரித்தெடுக்கிறார்னா, ஊழிய அழைப்பை பெற்றுக்கொள்ளும்போது. இது ஒரு உன்னதமான காரியம். முதல் 2 பேருக்கும் 2 காரியம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அப்ளிகபிள். சர்ச்சுக்கு வந்திருக்கிறோனாலே அது நம்ம வந்ததுனால ஒன்றும் நடக்கலை, அவர் நம்மை பிரித்தெடுத்ததுனால நம்ம வந்தோம். ஊழியத்தினுடைய காரியங்களை நம்ம அழைப்பை கொடுக்க முன்பாகவே ஆமென் கர்த்தர் நம்மை அழைத்து ரட்சித்தார். அன்றைக்கு நம்ம பிரித்தெடுக்கப்படுறோம். 3வது காரியத்தை பார்க்கிறோம். ஊழியத்தின் அழைப்பை பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நம்மை பிரித்தெடுக்கிறார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்தியோகியா பட்டணத்தின் சபையிலே பவுலுக்கு ஒரு தலைமை சபை ஒன்று உண்டென்று சொன்னால் அவனுக்கு தலைமை சபை இதுதான் அந்தியோகியா. பேதுருவுக்கு தலைமை சபை எருசலேம். ஆனால் பவுலுக்கு எது தலைமை சபை? அந்தியோகியா. ஏன்னா இவன் அதை உருவாக்குனதுனால இல்லை, கர்த்தர் அவனை கொண்டு போய் வச்சார். வாசிக்கலாம் எல்லாரும். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும், நீகர் எனப்பட்ட சிமியோனும், ஸ்ரேனே ஊரனாகிய லூகியும், கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதனுடைய வளர்க்கப்பட்ட மனாயினும், சவுலும், இந்த சவுல் தான் பவுல், சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அப்போ சவுலுக்கு அந்த சபையில் ஒரு ஊழியம் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை வைத்து சொல்லுங்க, எங்களுக்கு இந்த சபையில் ஒரு ஊழியம் இருக்கிறது அப்படி சொல்றவங்கலாம் கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க ஊழியம் தான் செஞ்சுட்டு இருக்கிறாரு, தனியா செய்யலை. அவங்க கூட ஒரு கூட்டமே இருக்குது. யாரெல்லாம் இருக்கிறா பாருங்க. பர்னபா இருக்கிறாரு, நீகர் எனப்பட்ட சிமியோன் இருக்கிறாரு, ஸ்ரேனே ஊரானாகிய லூகி இருக்கிறாரு, கார்பங்கு தேசாதிபதி ஏரோதுன்னு வளர்க்கப்பட்ட மனாயின் இருக்கிறாரு. இவ்வளோ பேர் இருந்து அங்கே ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அடுத்த வார்த்தை, அவங்க நல்ல ஜெபம் இருக்கும்போது ஒரு வார்த்தை வருது பாருங்க. 2ஆம் வசனத்தை எல்லாரும் வாசிக்கலாம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை திருவுளம் பற்றுகிறார். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை அப்போ ஒரு முழுமையான பிரித்தெடுத்தல் எப்போ வந்து சேருதுன்னா, எப்பொழுது கர்த்தருடைய ஊழியத்திற்காக நம்மை அர்ப்பணிக்கிறோமோ அன்றைக்கு ஒரு முழுமையான பிரித்தெடுத்தல் உண்டாகிறது. என் வாழ்க்கையில் இது நடக்கணும்னு விரும்புகிறவங்க எல்லாம் கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
கர்த்தர் பயன்படுத்துவாரானால் முழு நேரமா நீங்க கர்த்தருக்காக ஊழியம் செய்யலாம், இல்லைன்னா பகுதி நேரமா செய்யலாம். ஆனா எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருக்காக நாங்கள் ஊழியம் செய்வது எங்கள் தலைமையில் விழுந்த கடமை. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முன் நாட்களில் பிறக்கிற பிள்ளைகளை முதல் பிள்ளை யாருக்கு அர்ப்பணிப்பாங்க? ஊழியத்துக்காக அர்ப்பணிப்பாங்க. ஒரு வீட்டில் ஒரு பாஸ்டராவது ஒரு ஊழியக்காரன் எழுமணும்னு விரும்புவாங்க. ஆனா அந்த நாட்கள் அதோட வாஞ்சை குறைந்துச்சு. கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவார்னா உங்கள் பிள்ளைகளில் ஒரு பிள்ளையாவது கர்த்தருக்கு என்று ஊழியத்துக்கு அர்ப்பணிங்கள். அந்த பிள்ளை நிச்சயமாக உலகத்தை கர்த்தருக்காக அசைக்கிற ஒரு பிள்ளையாக எழும்பும். அல்லேலூயா. அண்ணால் அப்படிதான் பொருத்தனை பண்ணா. ஒரு பிள்ளையை தாங்க, அது என் கூட கூட இருக்க வேண்டாம், பால் மறந்துட்டா கொண்டு விட்டுருவேன், அவன் ஊழியக்காரனா இருக்கட்டும். கைகளை வச்சு ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். மனோவா அவனோட மனைவி அவங்களுக்கு அப்படிதான் சிம்சோனை கர்த்தர் கொடுக்குற ஊழியத்துக்காக. அப்போ இங்க ஆண்டவர் எப்படி பிரித்தெடுக்கிறார்? ஊழியத்திற்காக, நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்தெடுங்கள். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்கேயும் பிரித்தெடுத்தல் தான். அதுக்கப்புறம் பவுல் பர்னபா அதே சர்ச்சில் தங்கி இருக்கல, புறப்பட்டு போய் ஆயிரக்கணக்கான சபைகளை ஸ்தாபித்தார்கள். லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு கர்த்தரை குறித்து அறிவித்தார்கள். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? 3 காரியங்கள். 1, எப்பொழுது நம்மை பிரித்தெடுத்தார்? புரிஞ்சவங்க எல்லாம் நல்லா மகிமைப்படுத்தி சொல்லுங்க. என்னை எப்போ பிரித்தெடுத்தார்? 2வது, எப்போ என்னை பிரித்தெடுத்தார்? ரட்சிக்கப்படும். 3வது, எப்பொழுது பிரித்தெடுத்தார்? ஒரு ஊழியத்துக்காக நான் என்னை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தரனை பிரித்தெடுக்கிறார். இல்லை என்றால் ஊழியத்துக்காக என்னை அவரே பிரித்தெடுக்கிறார். இது அவரே சொல்றார். நான் அழைத்த ஊழியத்துக்காக பவுலையும் பர்னபாவையும் பிரித்தெடுங்கள், பிரித்து விடுங்கள் என்று ஆவியானவர் திருவுளம் பற்றினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இவனை பிரித்தெடுக்கிறது கடைசியை எப்ப பிரித்தெடுக்கிறார்? ஊழியத்துக்காக. பவுலுடைய ஊழியம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, மார்க்க சேவையிலிருந்து அன்பின் சேவையில மாறிட்டான். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சேவை? மார்க்க சேவை. என்னுடைய யூத மார்க்கத்தின் நிமித்தம் நான் எப்படி இருந்தேன்னு சொன்னா, பக்தி வைராக்கியம் உள்ளவனா இருந்தேன். ஆனா யூத மார்க்கத்தில் இருக்கும்போது பக்தி வைராக்கிய நிமித்தம் அவன் செய்தது அன்பின் கிரியைகள் அல்ல. சபைகளை போய் அடித்தான், நொறுக்கினான், ஊழியர்களை துன்பப்படுத்தினான். ஸ்தேவான் மரிக்கும் போது அவன் செத்துட்டான் உறுதி பண்ணதை யார் பாதத்தில் வச்சுதான்? பவுலினுடைய பாதத்துல. அப்படிப்பட்ட மார்க்க வைராக்கியம் இருந்தது. ஆனால் அன்பின் சேவைக்காக தன்னை ஒப்பு கொடுத்த போது அடிக்கிறவனாக அல்ல, அடி வாங்கும் போதும் கூட பொறுத்து கொள்கிறவனாய் மாறினான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தவனை கர்த்தர் எப்படி மாற்றினார் தெரியுமா? பரிசுத்தவான்களை எதிர்க்கிற சேவையிலிருந்து பாவிகளையும் கூட நேசிக்கக்கூடிய சேவைக்காக கர்த்தர் கொண்டு வந்தார். எழுதுனா எழுதி வச்சுக்கோங்க. எங்கேயாவது நீங்க ஆண்டவரை பத்தி சொல்லணும், அது பிரயோஜனப்படும். பரிசுத்தவான்களையும் எதிர்த்தவன். யார் எதிர்த்தவன்? இந்த வார்த்தை உங்களுக்கு புரியணும். யாரையும் எதிர்த்தவன். ஆனா இப்போ யாரையும் நேசிக்கிறான்? பாவிகளையும். பரிசுத்தவான்களையும் எதிர்க்கிற சேவையிலிருந்து பாவிகளையும் கூட சகிக்கிற, நேசிக்கிற ஒரு சேவைக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். அடுத்து சொல்றேன், சுவிசேஷத்தை எதிர்க்கிற பணியிலிருந்து சுவிசேஷத்திற்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு சேவைக்காக கர்த்தர் கொண்டு வந்தார். யார? பவுல. எங்க பிரித்தெடுத்தார்? தாயின் கருவிலே ரட்சிக்கப்பட்ட நாளிலே ஊழியத்துக்காக அழைத்த போது பிரித்தெடுத்தார். சுவிசேஷத்தை எதிர்க்கிற பணியிலிருந்து சுவிசேஷத்திற்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்த பணிக்காக கர்த்தர் அவனை பிரித்தெடுத்தார். அடுத்த பார்க்கிறோம், சபைகளை பாழாக்குகிற பணியிலிருந்து சபைகளை ஸ்தாபிக்கிற பணிக்கு கர்த்தர் பிரித்தெடுத்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? கரங்களை வைத்து சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சபைகளை பாழாக்கி கொண்டிருந்தான். அவனை குறித்து சொல்லப்படுது, சபைகளை துன்புறுத்தி கொண்டிருந்தான், கட்டி காவலில் போடுவித்துக் கொண்டிருந்தான், சபைகளை பாழாக்கி கொண்டிருந்தான். ஆனால் அதே பவுல் தான் சொல்றாரு, இவை எல்லாவற்றின் மத்தியிலும், இத்தனை உபத்திரவங்கள், காவல்கள், மிலாறுகள், வாரினால் அடிகள், இவைகள் மத்தியிலும் என் உள்ளத்துல எதை மட்டும் தான் யோசிச்சுட்டே இருக்கிறேன்? சபைகளை குறித்த பக்தி எனக்கு உண்டாகி கொண்டே இருக்கிறது. சபைகளை குறித்த எண்ணம் என் இருதயத்தை நெருக்குது. இப்ப நான் எதையும் நினைக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு காலத்துல நான் சபையை பாழாக்கினவன். கர்த்தரனை பிரித்தெடுத்த போது நான் சபைகளை ஸ்தாபிக்கிறவனாய் மாறிட்டேன். கரங்களை வைத்து ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொன்னு கூட நான் சொல்றேன், மகிமைக்கு மகிமை வித்தியாசம் இருக்கு. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சூரியன் ஒரு நட்சத்திரமா இல்லையா? படிச்சவங்களுக்குலாம் தெரியுமே. சூரியன் ஒரு நட்சத்திரமா இல்லையா? சூரியன் ஒரு நட்சத்திரம் தான். நம்ம சில நட்சத்திரங்களை நைட்டு பார்க்கும்போது இன்னும் சில நட்சத்திரங்களையும் பார்க்கிறோம். எல்லாம் ஒரே மாதிரி தான், வித்தியாசம் இருக்குதா? வித்தியாசம் இருக்கு. சிலது நல்ல அமாவாசை அன்னைக்கு மட்டும் தான் தெரியும். சிலது குறிப்பிட்ட காலங்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா பயங்கர பிரைட்டாக இருக்கும். சில நட்சத்திரங்கள் குறிப்பிட்ட நாட்களில் ரொம்ப பவர்ஃபுல்லாக மின்னும் பார்த்துருக்குறோம். சூரியனுடைய மகிமை வேற மாதிரி இருக்குது. அதனால தான் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் மகிமை வேறு. புரிதல உங்களுக்கு? நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் பிரகாசம் வேறு. இதே மாதிரி பவுலனுடைய ஊழியத்திற்கும் மற்ற ஊழியங்களுக்கும் நிறைய மகிமையின் வித்தியாசம் இருந்துச்சு. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா பவுலனுடைய ஊழியம் எப்படிப்பட்டதுன்னா, மற்ற ஊழியங்களை பாருங்களேன். பழைய ஏற்பாட்டில் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி எல்லாருக்குமே தெரியும், சங்கீதங்கள். எது ரொம்ப பிடிக்கும்? சங்கீதங்கள்.
பழைய ஏற்பாட்டில் அவ்வளோ பெரிய அதிகாரங்களை எழுத வைக்கிறது கர்த்தர் யாரை பயன்படுத்தினாரு? தாவீதை. அந்த சங்கீதங்களை எடுத்து உட்கார்ந்தா போதும், எவ்வளோ வேதனையின் மத்தியிலையும் எவ்வளோ சோதனைகள் மத்தியிலையும் அந்த வசனங்கள் நம்மளை என்ன செய்யுது? பலப்படுத்துது. இன்னைக்கு உலகத்தில் அதிகமான பாடல்கள் எழுதுறதுக்கு சங்கீதங்கள்லாம் கர்த்தர் பயன்படுத்துறாரு. புதிய ஏற்பாட்டில் மகிமையா யாரை கர்த்தர் பயன்படுத்துறாருன்னா பவுலை பயன்படுத்துகிறார். அவன் ரோமர்ல ஆரம்பிச்சு எபிரேயர் வரைக்கும் கர்த்தர் அவனை 14 நிருபங்கள் எழுத பயன்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, மற்ற அப்போஸ்தலர்களை விட வித்தியாசமான விசேஷமான விலையேறப்பட்ட ஊழியத்தை செய்ய பவுலால் முடிந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மற்ற ஊழியர் பேதுரு ஊழியம் செஞ்சார், உண்மைதான். மற்ற எல்லாரும் ஊழியம் செஞ்சாங்க, உண்மைதான். ஆனா பவுல் பட்ட அளவுல பிரயாசங்கள் யாரும் படலை. எல்லாருமே அந்த சபை நிர்வகிக்கிறதுல பிஸி ஆயிட்டாங்க. பேதுருவை யோசித்து பார்த்தீங்கன்னா, அவன் இந்த சர்ச்சை நிர்வகிக்கிறதா அவன் வேலை. அவன் கூட உள்ள யாக்கோபு, யோவான் எல்லாரும் சர்ச்சை தான் பயங்கரமா பார்க்குறாங்க. ஆனால் பவுல் அப்படி அல்ல. அவனுக்கு ஒரு சபை அந்தியோகியில் இருக்குது. ஆனால் அதை விட்டுட்டு கிராமங்கள் பட்டணங்கள் எல்லாம் அலைஞ்சு கடுமையான பிரயாசப்பட்டு அதிக மகிமையோடு ஒரு விலையேறப்பட்ட ஊழியத்தை செய்தான். இதை விட மோசமான ஒரு வார்த்தை அவனே அவனை குறித்து சொல்கிறான். மற்றவர்களை விட அதிக அடிபட்டவன் சொல்றான். என்ன சொல்றான்? மற்றவர்கள் அதிக அடிபட்டவன். 2 கொரிந்தியர் 11 வாசிங்கன்னா தெரியும். மற்ற அப்போஸ்தலரை காட்டிலும் அதிக பிரயாசப்பட்டவன், அதிக காவலில் வைக்கப்பட்டவன், அதிக அடிபட்டவன். அதனால்தான் இவனுடைய மகிமை மற்றவர்களுடைய மகிமையை காட்டிலும் ஒரு பிரகாசமான மகிமையாக நம்முடைய ஊழியத்தில் நினைவுக்கு வருகிறது. அப்போஸ்தலனாகிய அப்படின்னு போட்டாலே அடுத்த வார்த்தை நம்மளுக்கு எதாவது ஞாபகம் வரும்? பவுல். அந்த அளவுக்கு ஒரு இடத்தை பிடிச்சிருக்காருன்னு சொன்னா ரோமர் 1:1 ஒரு மிக தெளிவான காரியம் இருக்கிறது. அவன் யாருக்கு ஊழியக்காரன்? இயேசு கிறிஸ்து. திரும்ப அந்த வசனத்தை வாசித்து முடிக்கலாம். அவன் யாருக்கு ஊழியக்காரன்? இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன். போன வாரம் பார்த்தோம், ஊதியத்திற்காக ஊழியம் செய்யவில்லை, கனத்திற்காக ஊழியம் செய்யவில்லை, மாம்ச நன்மைகளுக்காக ஊழியம் செய்யவில்லை. அவன் யாருக்கு ஊழியக்காரன்? இயேசுக்கு ஊழியக்காரன். 2வது சொல்றான், நான் எதற்காக அழைக்கப்பட்டவன்? ஏற்கனவே ஒரு 12 பேருக்கு அப்போஸ்தலன் பெயர் கொடுத்தாச்சு. ஆனால் இவனை கர்த்தர் 13வது அகால பிறவியா சேர்த்தாருன்னு சொல்றான். அவன் அவர்களை காட்டிலும் மேன்மையான ஊழியத்தை செய்தான். கடைசியாக பார்க்கிறோம், சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவன். எங்க பிரித்தெடுத்தார்? தாயின் கருவிலே. அவன் ரட்சிக்கப்பட்ட நாளிலே, ஊழியத்திற்காக அவனை பிரித்தெடுத்த நாளிலே கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பிரித்தெடுத்தலை கொடுத்து அவன் வல்லமையாய் பயன்படுத்தினார். நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் மகிமை வித்தியாசம் இருக்கிறது போல இங்கே பவுலின் ஊழியத்திற்கும் மற்ற அப்போஸ்தலர் ஊழியங்களுக்கும் அநேக வித்தியாசங்கள் உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எந்த அளவுக்கு நாம் கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணிக்கிறோமோ, கர்த்தருக்கு நாம் விட்டு கொடுக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்முடைய அழைப்பு என்ன, எந்த அளவுக்கு நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் என்ன, எதற்காக என்னை கர்த்தர் அழைத்தார், எதற்காக என்னை ரட்சித்தார், எதற்காக அபிஷேகித்தார், எதற்காக பிரித்தெடுத்தார் என்ற நோக்கத்தை ஜெபித்து உபவாசித்து அவர்கள் பெற்றுக்கொள்கிறோமோ, அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசமான மகிமையான பாதைக்குள்ள கர்த்தர் நம்மளை நடத்துவார்.